சொல்வதை கேட்காத நபர்களை எப்படி கையாள வேண்டும் என்று வள்ளுவர் வழியிலே சொல்ல வருகின்றார். சென்னையிலிருந்து சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் திருக்குறள் தொண்டர் என்ற விருது பெற்றவர். வாருங்களம்மா. முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் குரல் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அவனுடைய மகனுக்கு அவருடைய ஞானத்தில் சிறிதளவாவது இருக்கும். ஆனால் இந்த இளவரசனுக்கு தன்னுடைய தந்தையின் ஞானமும் இல்லை, கல்வி அறிவும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இல்லை. ஆனால் வேறு வழியின்றி அவனை அரசனாக்கி விடுகிறார்கள். அவனுடைய நடவடிக்கை எதுவுமே அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் பிடிக்கவில்லை, மந்திரிகளுக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அவர்கள் எடுத்து சொன்னாலும் அவன் கேட்பதாய் இல்லை. அதை மீறி யாராவது அவனை எதிர்த்து பேசினால் அவர்களுக்கு தண்டனை அளித்து விடுவான். இப்படி இருப்பதால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், மந்திரிகள் உட்பட, அந்த அரசனுக்கு பயந்து அவனுக்கு எதிர்பேச்சு எதுவும் பேசாமல் அவன் சொல்வதற்கெல்லாம் சரி சரி என்று தலையாட்டி கொண்டே இருந்தனர். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அரசன் மந்திரிகளை அழைத்து கேட்கிறான். என்ன மந்திரிகளே, இந்த நாட்டில் எனக்கு மரியாதை இருக்கா? மக்கள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மந்திரிங்க சொல்றாங்க, ஆமாம் அரசே, இந்த நாட்டில் எல்லா மக்களும் உங்களை மதிக்கிறாங்க. உங்களுடைய படத்தை வணங்கி விட்டு தான் அவர்கள் எந்த வேலைக்குமே செல்கிறார்கள். எல்லாருமே உங்கள் மேல் மரியாதையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த அரசனுக்கு அதில் மனநிறைவு அடையலை. அது எப்படி? அப்படிலாம் இல்லை, என்னை மதிக்காதவர்களும் என்னை வணங்காதவர்களும் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு. இல்லை அரசே, அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னதும், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் அங்கே நந்தவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் என்னை வணங்கலை, அந்த வானம் என்னை வணங்குறதில்லை, இந்த சூரியன் என்னை வணங்குவதில்லை, இதெல்லாம் என்னை இன்னும் வணங்காமத்தானே இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த அரசன் சொன்னதை கேட்டவுடனே இந்த மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் ஒரு பக்கம், அதே சமயம் அவனுடைய முட்டாள்தனத்தை நினைத்து நொந்து கொள்கிறார்கள். ஆனால் அவரை எதிர்த்து பேசவும் முடியாது. இதில் தலைமை மந்திரியாக இருக்கக்கூடியவர் இவ்வளவு நாளாக இவனுடைய முட்டாள்தனத்தை எண்ணி எதுவும் பேசாமல் இருந்தார். ஆனால் இன்றைக்கு இவனுடைய இந்த செயலை பார்த்ததும், இவ்வளவு ஒரு முட்டாள்தனமாக பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பொறுக்க முடியாமல் என்ன சொல்லிட்டாரு, அரசே, நீங்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எங்களுக்கும் தான் அரசர். ஆனால் இந்த மரம், செடி, கொடி, இயற்கை, சூரியன் இதெல்லாம் உங்களுக்கு உட்பட்டதல்ல. இதற்கெல்லாம் நீங்க அரசன் கிடையாது. அதனால அதெல்லாம் உங்களை வணங்காது. அது எப்படி வணங்கும் அப்படின்னு சொல்றான். உடனே இவருக்கு அரசருக்கு கோபம் வந்துடுது. அது எப்படி மந்திரியாரே, என்னுடைய நாட்டில் இருந்துட்டு இந்த செடி, கொடி, மரமெல்லாம் என்னைய வணங்காம இருக்க முடியும்? நீங்க அதற்கு பயிற்சி அளியுங்க. இன்னும் ஒரு வாரம் இல்லை, ஒரு 10 நாள் கூட நேரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மரம், செடியெல்லாம் எனக்கு வணங்குற மாதிரி அதை பயிற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் கோவப்பட்டு எப்படி தண்டனை கொடுப்பேன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இந்த முதன்மை மந்திரி ரொம்ப நொந்து போயிடுச்சா, இத்தனை நாள் நம்ம பேசாமல் இருந்தோம், இன்னைக்கு இவனுடைய முட்டாள்தனத்தை பொறுக்க முடியாமல் பேசுனதுக்கு நமக்கு இப்படி ஒரு நிலையா? எப்படி இந்த மரம், செடி, கொடியெல்லாம் வணங்கும்? இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக சொல்லிட்டு போயிடறானே அப்படின்னு ரொம்ப நொந்து போய் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு அரண்மனையில் இப்படி நடந்துச்சு, அவனுடைய முட்டாள்தனத்துக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு, அதனால் என்னால் தாங்க முடியாமல் நான் பேசிட்டேன், அதனால் இப்போ எனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாரு. மரம், செடியெல்லாம் ஒரு வாரத்தில் அவரை வணங்கலைன்னா, அதனால் இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருந்து நமக்கு எந்த பயனும் இல்லை, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, இது நம்முடைய நாடு, இங்கேருந்து நம்ம ஏன் போகணும்? இதுதான் நம்முடைய நாடு, இந்த நாட்டில் தான் நம்ம வாழணும். அவர் முட்டாள்தனமாக சொன்னார்னா அதற்காக நம்ம எதுக்கு நாட்டை விட்டு போகணும்? அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய அரசனுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் யோசிக்க தேவையில்ல, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க மனைவி அந்த மந்திரி கிட்ட அவங்க யோசனையை சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு அதை கேட்டுட்டு அவரும் அரசனை பார்க்க போறாரு. அப்போ அரசன் கேட்குறாரு, என்ன மந்திரியாரே, நான் சொன்னதை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாச்சா? எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு வாரம் ஆனதும் இந்த மந்திரியை சொல்றாரு,
அரசே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு நந்தவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அவர் கையில் வந்து ஒரு பட்டு துணியில் சுற்றி ஏதோ வச்சுருக்காரு அந்த மந்திரி. என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு கால் அணி. அந்த கால் அணியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கண்ணாடி பதிச்சிருக்கு 2 காலணிலையும். அரசே இதை நீங்கள் வந்து காலில் அணிஞ்சுக்கோங்க, அணிஞ்சிட்டு நீங்கள் தோட்டத்துக்கு வாங்க, எல்லாரும் உங்களை வந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவரும் வந்து காலணியை போட்டுட்டு அந்த நந்தவனத்துக்குள்ளே வராரு. அப்போ உள்ளே வந்ததும் வந்து அந்த கண்ணாடியில் அந்த வானத்தினுடைய படம் தெரியுது. அப்போ வந்து ஒரு மந்திரி சொல்றாரு, பாருங்க அரசே, அந்த வானம் உங்க காலை தொட்டு வணங்குது அப்படின்னு. உடனே அதை பார்த்ததும் அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அருமை அப்படின்னு. அப்புறம் மரத்துக்கிட்ட கூட்டு போய் நிறுத்துறாரு. மரத்துக்கிட்ட கூட்டு போய் நிறுத்தினதும் அந்த மரத்தினுடைய பிம்பமும் வந்து கண்ணாடியில தெரியுது. அதை பார்த்ததும் இந்த பாருங்க அரசே, மரம் உங்கள் காலில் விழுந்து வணங்குகிறது அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டதும் பார்த்ததும் இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே மகிழ்ச்சி. அருமை மந்திரியாரே அப்படின்னு. அதே மாதிரி செடி கொடி எதெல்லாம் சொன்னாரோ எல்லாத்துக்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாரு. அந்த காலனியில் இருக்க கண்ணாடியில் அதனுடைய பிம்பம் தெரியுது. அதை பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி, எல்லாம் என்னுடைய காலில் விழுந்து வணங்குது, அருமை அருமையாக நீங்கள் வந்து இதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரிக்கு ஒரே பாராட்டு, பொண்ணும் பரிசும் அள்ளி வழங்கினாரு அந்த அரசன். அப்படி இருக்கும்போது இவர் நல்லது, மனைவி சொன்ன மாதிரி முட்டாள்தனமான அரசனுக்கு முட்டாள்தனமான யோசனையே போதும், ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவிகிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. இதைத்தாங்க நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும் 719வது குறளில் சொல்கிறாரு. அதிகாரம் 72 அவையறிதலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அறிஞர்கள் கூடியுள்ள அவையில் நல்ல பொருளை அவர்கள் உள்ளத்தில் பதியுமாறு பேச வல்லவர்கள், அறிவில்லாதவர் கூடியுள்ள அவையில் மறந்தும் பேசக்கூடாது. அதாவது அறிவார்ந்து பேசக்கூடியவர்கள் வந்து அறிவில்லாதவர்கள் மத்தியில் மறந்து கூட பேசிடக்கூடாது. இப்போ இந்த மந்திரி எப்படி தாங்க முடியாமல் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவர் இவனுடைய முட்டாள்தனத்தினுடைய எல்லை அதிகரிக்கும் பொழுது தாங்க முடியாம பேசுனதுனால அவருக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனா அவங்க மனைவி சொன்ன யோசனை வந்து சரியா நடந்ததுனால இவர் தப்பிச்சார். அப்படி இல்லாம இந்த முட்டாள் அரசன் வேற ஏதாவது பண்ணியிருந்தானா இவருடைய உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். அது மாதிரி முட்டாள்களின் முன்னால் வந்து மறந்தும் கூட பேசிவிடக்கூடாது அப்படின்றது தான் அவையறிதல்ல நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அதற்கேற்றாற் போலதான் இந்த கதையும் அமைந்திருக்கு. அதனால நாமும் வந்து அடுத்தவர்களுக்காக அவர்களை திருத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதவங்ககிட்ட போய் நம்ம உயிரை கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு நம்ம சொல்றத ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலையோ அப்போ வந்து அவங்க முன்னாடி பேசாம இருக்கிறது தான் சிறப்பு. மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்வு. தமிழருவி வானொலி, ஜெர்மனி. ஆமாம், அருமையாக தன்னுடைய திருக்குறள் சிந்தனையோடும் சேர்த்து தான் நல்ல கதையொன்றை படித்ததில் பிடித்ததாக அருமையாக தந்திருந்தார். சென்னையிலிருந்து சிவகாமி சந்தோஷம். நன்றி அம்மா, விடுதலிருந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருப்பது காலை